நமஸ்காரம். நம்மை அறியாமல் சில தவறுகள் நடந்து விடுகின்றன. தெரிந்து செய்வது குற்றம். தெரியாமல் நடக்கலாம். அதுவும் சம்சாரத்தில் வாழும்போது அப்பழுக்கற்று இருந்துவிட முடிகிறதா? அந்த ஆசை இருந்தாலும் பல சமயம் சற்று தடுக்கி விடுகிறோம். அந்த சமயத்தில் இப்போது நான் கூறப்போகும் இதுவா 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 என்ற கேள்விகள், இதில் எந்த கேள்விக்கு பதிலை நோக்கி நம் உள்ளம் போகிறதோ நாம் அதற்கு தகுந்த மாதிரி தான் கணிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நம்மை கணக்கிடுவார்கள். சாஸ்திரங்கள், பகவத்கீதை இதெல்லாம் சொன்னபடிக்கு தேகம் வேறு ஆத்மா வேறு, உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு புரிந்து கொண்டு ஏதோ எடுத்த உடலுக்கு தகுந்து நடக்கிறேன், இந்த ஆத்மாவுக்கு அது எதுவும் தாக்காது, பாதிக்காது, நாம் சத்துவகுணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கோபப்படாமல் கண்ட காமத்துக்கு வசப்படாமல் இருந்து கொண்டிருந்தால் நம்மை எந்த குற்றமும் அண்டாது, எந்த கிரக தோஷங்களும் கிட்டக்க வராது, பக்தி அனைத்தையும் ஜெயித்துவிடும், ஆத்ம ஞானம் எல்லா குற்றங்களையும் போக்கிவிடும், வெளிச்சம் வந்தாலே இருட்டு ஓடிவிடும். அதேபோல் பெருமானை பற்றின ஞானம்ங்கிற வெளிச்சம் வளர வளர நம்முடைய தோஷங்கள்ங்கிற இருட்டு விலகிப்போம். இதுதானே எல்லா நூல்களும் உபதேசிக்கும். இதன்படிக்கு இருக்கலாம்னு நினைத்தால் அது சாத்தியமானு தோணும், இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனாலும் இயலுமா? இது முதல். சரி, இருந்துதான் பார்க்கிறேனே, எவ்வளவு முடியுமோ அதை செய்வோமே, அதனால் நம்மை தோஷங்கள் பாதிக்காதனால் நல்லது தானே, பாபங்கள் தொலையட்டுமே. இந்த எண்ணம் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச், ஆனால் நிலைத்திருக்கக்கூடிய அப்ரோச். இதில் ஒரு சிலருக்குத்தான் எண்ணம் போகும், மிக உயர்ந்தவர்கள். எவ்வளவு குறைவாக பண்ணாலும் இது நிறைய தரும். அடுத்தது, அப்படியெல்லாம் 365 நாட்களும் 24 மணி நேரமும் ஒழுங்கானவனாகவா இருக்க முடியும்? என்னால் சத்துவகுணமோ யோகமோ தியானமோ நித்தியமான கர்ம அனுஷ்டானங்களோ உள்ளத்தில் தூய்மை, இதெல்லாம் நம்மால் இயலாத விஷயங்கள். ஏதோ செய்வோம், அவ்வளவாக அதெல்லாம் இருக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஆகவே அதற்கு பதில் சேர்ந்த குற்றங்களுக்கு ஏதானும் பரிகாரம் உண்டா? முதலில் சொன்னது ரொம்ப நிதானமான நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து குற்றங்களே பாதிக்காதபடி பார்த்துக் கொள்வது, ரொம்ப ஐடியல் லைஃப். அடுத்தது, எத்தனை பேரால ஐடியல் லைஃப் வாழ முடியும்? அதெல்லாம் நம்மால் ஏதாவது சுவாமி, இதை காட்டிலும் ஏதான பரிகாரம் சொல்லுங்கள், எந்த கோவிலுக்காவது வேண்டிக் கொள்ளட்டுமா, இத்தனை முறை பிரதட்சணம் செய்யட்டுமா, ஏதாவது 12 நாளைக்கு பட்டினி இருந்து நோன்பு நோக்க வேண்டுமா, எல்லாம் ஒன் டைம். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுகிறோம் என்று கேட்க இருக்கிறது. அப்படியும் பல வழிமுறைகள் உள்ளன. நம்முடைய எண்ணம் அதை நோக்கி போகிறதா? இது இரண்டாவது. முதலில் இருப்பது ரொம்ப உயர்ந்த வழி, கடினமானதும் கூட. அடுத்த வழி கொஞ்சம் எளிமையானது. பரிகாரங்களை செய்துவிடலாம், சட்டென்று முடித்துவிடும். பரிகாரங்களுக்கும் பலம் உண்டு. அதுவும் கலியுகத்தில் அதையாவது செய்கிறானேன்னு பெருமான் கொடுக்கிறார். இதன் வழிக்கு நம்முடைய புத்தி போகுமானால் இது இரண்டாவது மார்க்கம். இன்னொரு மூன்றாவது உள்ளது.
முதலுது சரியான பாசிட்டிவ் அப்ரோச், ரெண்டாவது ஒரு ரிகன்சிலியேட்டரி அப்ரோச். சரி, நடந்து விட்டது, பரிகாரம் தேடுவோம். அபராதம் கட்டவா, இதை போன்ற அப்ரோச். மூன்றாவது இப்படி தோன்றும், முதல் மார்க்கத்தின்படி ரொம்ப நேர்மையாக இருந்த எல்லாரும் இன்று நன்றாக இருக்கிறார்களா? எத்தனை பேர் நல்லவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவது, பரிகாரம் செய்தால் எல்லாம் சரியாக போய்விடும் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படின்னு முதல் இரண்டாவது ரெண்டையும் கேள்வி கேட்டுவிட்டு, ஆகவே நடந்த குற்றம் நடக்கிற குற்றம் நடந்து கொண்டே இருக்கட்டும், அதெல்லாம் பரிகாரம் தேடவும் நம்மால் முடியாது, நல்லவனாக வாழவும் முடியாது. அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன கண்டுவிட்டார்கள், ஆகவே நானும் பண்ணுவதாக இல்லை. இது நெகட்டிவ் அப்ரோச். இது மூணாவது. இந்த மூன்றாவது நோக்கி நம்ம புத்தி அவ்வப்போது போகலாம். இதுல முதல் அப்ரோச்சே எப்போதும் எடுப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒருத்தரே கூட ஒரு சமயம் முதல் மார்க்கத்தில் போகலாம், ஒரு சமயம் இரண்டாவதை தேர்ந்தெடுக்கலாம், மற்றொரு சமயம் வேணுமென்று கேள்வி கேட்டுக்கொண்டு அமரலாம். நம்மளே மூணாகவும் நடப்போம். இந்த மூன்றுக்குள் நம்முடைய உள்ளம் எதை நோக்கி செல்லுகிறதோ, நாம் எப்படி முடிவெடுக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆள்தான் நாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமும் சேர்ந்திருக்கலாம். ஓரளவு நல்லவனாக வாழ முயற்சிப்போம், பாதிக்காமலே தடுப்போம். தாண்டி போகுமானால் பரிகாரம் தேடுவோம். பரிகாரமும் செய்ய முடியாதென்றால் வெறுமனே கேள்வி கேட்டுவிட்டு நிறுத்தினாலும் செய்துவிடலாம். இதில் முதலாவதும் இரண்டாவதும் இருக்கும் வரை நலம். மூன்றாவது கேட்க ஆரம்பித்தால் பின்னர் நம்மால் தவிர்த்து கொள்ளக்கூடிய குற்றங்களை கூட என்னதான் வந்துவிட போகிறது, எத்தனையோ பண்ணிவிட்டோம், இதுவும் தான் இருக்கட்டும் என்று பேச ஆரம்பித்து விடுவோம். அது எப்போதும் பாசிட்டிவாக இருக்காது, நல்ல வழியில் அழைத்து செல்லாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.